வணக்கம், இது உங்கள் பவானி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு எள்ளு வச்சு பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எள்ளு பூர்ண கொழுக்கட்டை செய்யறதுக்கு இந்த கப்பில் நான் ஒரு அரை கப்பு எள்ளு எடுத்துக்கிறேன். கருப்பு எள்ளு இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். இந்த கப்பில் அரை கப்பு வந்தது. அதை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கணும். இப்போது இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிற எள்ளை இப்போ கடாயில் கொட்டி வறுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இதை வறுக்கும்போது நல்லா ஒரு ஸ்மெல் வரும், வாசம் வரும். எள்ளு நல்லா வறுபடிச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி படப்படன்னு பொரியும். பொரிஞ்சிதுன்னா இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்த எள்ளை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த ஆறின எள்ளை மிக்சி ஜாரில் கொட்டி ஒரு ஓட்டி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2 சுற்றி எடுத்துக்கணும். பாக்ஸ் மூடில் ரொம்ப அரைக்கக்கூடாது, நைஸாக எண்ணெய் பிரிஞ்சிடும். இப்போ அடுத்து இதுவும் கூட ஒரு அரை கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். வெள்ளத்தை இதுவும் கூட சேர்த்துட்டு இதையும் ஒரு ஓட்டி எடுத்துன்னு வந்துடணும். இந்த எள்ளு கூட வெள்ளத்தை போட்டு ஒரு 2 ஓட்டி எடுத்துருக்குறோம். நல்லா இந்த மாதிரி வந்துருக்குது. இப்போது நம்மளுக்கு எள்ளு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணலாம். மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த மாவை கொட்டி கிளறிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி வந்து இந்த மாவு கரெக்டாக வந்துருக்குது. இப்போ இதை கையை போட்டு பிசையணும். இது சூடாகுது, பிசைய முடியாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது மாவு வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் இருக்கிற மாவை ஒரு தட்டில் கொட்டி, அகலமான ஒரு தட்டில் கொட்டி பிசைஞ்சிக்கலாம். ஒரு பேஷன் மாதிரியோ இல்லை ஒரு அகலமான தட்டோ கொட்டி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா மாவை இந்த பழத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி சொப்பு மாதிரி பண்ணிவிட்டு எள்ளு பூரணத்தை இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே மடித்து விட்டுருந்தேன். அவ்வளோதான். இந்த ஓரத்தை இதை நல்லா அழுத்தி விட்டுடணும், வெளியே வராது மாதிரி. ஒரு தட்டில் வச்சிடலாம். இதேமாரி எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கலாம். அவ்வளோதான். இது வந்து கடைசி மாவு. அவ்வளோதான். எல்லா கொழுக்கட்டையும் பூர்ணம் வச்சு ஊற்றி வச்சிட்டோம். இப்போ இதை இட்லி குண்டானுக்கு வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். தண்ணி கொதித்ததும் இந்த கொழுக்கட்டைகளை வச்சுக்கலாம். துணி போட்டும் வைக்கலாம், எண்ணெய் தடவிட்டும் வைக்கலாம், இந்த மாதிரி வாழை இலையிலையும் வைக்கலாம்.
இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். நல்லா தீ வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கணும். இது ஒரு 8 நிமிஷம், 7லேருந்து 8 நிமிஷத்தில் வெந்துடும். 8 நிமிஷம் மட்டும் பார்க்கலாம். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகிடுச்சி, வெந்துட்டு இருக்கும். பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. நல்லா வெந்து வந்துருக்குது. இது ஆறட்டும், பிளேட்டிங் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக வந்துக்குது. நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். சூப்பராக வந்துருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.